இந்த கால நேரத்தில் வழிபடும் பொழுது நமக்கு அனைத்து நன்மைகளும் தரும். நம்ம ஜாதகத்துல நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நாம செய்த கர்ம வினையினால் நமக்கு அந்த கஷ்டங்கள் வருது. போன ஜென்மத்தில் நாம என்ன பாவ புண்ணியம் செய்தோமோ அதை பொறுத்துதான் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாமே. நன்மைகளை அனுபவிக்கும் போது யாரும் பெருசா சொல்றதில்லை, என்ன புண்ணியம் பண்ணமோ இப்படி நம்ம அனுபவிக்கிறோமே அப்படின்னு சந்தோஷப்படுறதில்லை. ஆனா கஷ்டங்கள் வரும்போது என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலையே, இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு புலம்புறோம். இந்த பாவங்களை எல்லாம் எப்படி போக்குறது? பாவம் செஞ்சாச்சுன்னு உணர்ந்தாச்சு, ஆனா எப்படி போக்கிக் கொள்றது அப்படின்னா அதற்காக இறைவன் கொடுத்த நேரம்தான் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு. அதனால இந்த பிரதோஷ காலத்தப்போ இல்லத்திலும் பூஜைகள் செய்து வழிபடலாம். இதை தாண்டி இந்த பிரதோஷ காலத்துல 2 தெய்வங்களை வழிபடுறதுன்னு இருக்கு. தினமுமே வழிபடலாம், இல்லைனா மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலத்துல, அதாவது திரையோதசி